வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமியோட MI Band 4 சைனால ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த MI Band 4 எப்படி இருக்கு, முக்கியமாக இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற ஹானர் Band 4 இல்லாட்டி Band 5 கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த MI Band 4 எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களை தெரிஞ்சுக்குவோம். இந்த MI Band 4 பிளஸ் பாயிண்ட்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ், ஹானர் பேண்டோட கம்பேரிசன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம Band 4 அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம் வெளியில. இப்போ செட்டப் பண்ணி நம்ம மொபைலில் இருக்கிற MI Fit ஆப்போட கனெக்ட் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த சார்ஜ் பண்ணுற நேரத்தில் MI Fit ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை திறந்ததுக்கப்புறம் ஆட் டிவைசஸ்ங்கிற செக்ஷனில் போய் ஆட் பண்ணோடனே இந்த பேண்டும் இந்த ஆப்பும் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் சப்போஸ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேண்ட் ஆரம்பத்தில் சைனீஸ் லாங்குவேஜ் காமிக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனோடைய நீங்கள் சிங்க் பண்ண உடனே எல்லா எழுத்துக்களும் இங்கிலீஷில் மாறிடும். அதே மாதிரி தான் டைமும் நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டைம் இந்த பேண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். MI Band 3 கம்பேர் பண்ணுறப்போ MI Band 4 வந்து ஒரு மெகா அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்த உடனே டிஸ்பிளே, இது வந்து AMOLED கலர் டிஸ்பிளே, ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான டிசைன். இது Mi Band 3 வந்து கொஞ்சம் ரவுண்டான ஒரு ட்ராக்கர் மாதிரி இருந்துச்சு. இது ஃபிளாட்டா பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. டச் ஏரியா வந்து சென்சிட்டிவா இருக்கு. டிஸ்பிளேயும் டச் தான், ஆனா டிஸ்பிளேக்கு கீழே இருக்கிற ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணி நேவிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ரப்பர் ஸ்ட்ராப் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற கலர்ல ரப்பர் ஸ்ட்ராப் வேணும்னா நிறைய ரப்பர் ஸ்ட்ராப் அவைலபிளா இருக்கு, நீங்க மாத்திக்கலாம். இன்ஃபேக்ட் Mi Band 3 ரப்பர் ஸ்ட்ராப் கூட இந்த Mi Band 4 ஃபிட் ஆகும். சரி, டிசைன்ல நம்ம ஹானர் Band 4 இல்லாட்டி Band 5 கம்பேர் பண்ணி பார்ப்போம். Band 4 Band 5 ஒரே மாதிரி தான், சேம் டிசைன் தான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. MI Band 4 கம்பேர் பண்றப்போ Band 4 டிசைன் கொஞ்சம் நீட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த ஸ்ட்ராப்போட மெக்கானிசம் ஹானர் Band 4ல பக்கல் வச்சதுனால கொஞ்சம் பெட்டரான மெக்கானிசம் மாதிரி எனக்கு தெரியுது. பக்கல் மெக்கானிசம் கொடுத்ததுனால ஹானர் Band 4 வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பேண்டோடைய குவாலிட்டியுமே ஹானர் பேண்ட்ல பெட்டரா இருக்கு. அடுத்ததாக டிஸ்பிளே பார்ப்போம். இரண்டு பேண்ட்லயுமே பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் பிரைட்னஸ், நல்ல பிரைட்டா இருக்கு. ஐக்கன்ஸ் நல்லா விசிபிளா இருக்கு. எல்லா லைட்டிங் கண்டிஷன்லயும் பார்க்கலாம் நீங்க ஈஸியா. ஆனா இந்த Mi Bandல எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்னென்ன வாட்ச் ஃபேஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ போட்டிருக்க PUBG கூட அஃபிஷியல் Mi Band அப்ளிகேஷன்ல இருக்காது. அதுக்கான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சப்போர்ட் நிறைய இருக்கு. ஹானர் Band 4 Band 5 பாத்தீங்கன்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ஐக்கன்ஸ் எல்லாமே ஹானர் Band 4ல பெருசாவும் பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அடுத்தாக அந்த Mi Bandல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்டெப் கவுண்டிங், கேலரிஸ் எல்லாமே இருக்கு. யூஸ்வலா இருக்கிறது எல்லாமே நீங்க டைம் பார்த்துக்கலாம், வெதர் பார்த்துக்கலாம், உங்க மொபைல் போன்ல வர நோட்டிபிகேஷன்ஸ் இதில் நீங்க பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், முக்கியமா இந்த பேண்ட் வந்து ஃபிட்னஸ் பேண்டுங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஜாகிங், வாக்கிங், த்ரெட்மில், எக்ஸசைஸ் பண்றது, ஸ்விம்மிங் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஸ்விம்மிங் கூட பண்ணலாம். ஏன்னா இந்த பேண்ட் வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த வேலையும் பார்க்காம சும்மா மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலையும் ஸ்லீப் ட்ராக்கிங்கும் பண்ணுது. மியூசிக் கண்ட்ரோல், நீங்க உங்க மொபைல் போன்ல இருந்து பாட்டு கேட்டு இருந்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்க ட்ராக் ஸ்கிப் பண்றது, வால்யூம் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே இந்த Mi Bandல பார்த்துக்கலாம். ஹானர்னுடைய Band 5 இல்லாட்டி Band 4 கம்பேர் பண்றப்போ ஹார்ட் ரேட் தவிர SpO2, அதாவது உங்க பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ல மெஷர் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இது அட்வான்டேஜ் மாதிரி தெரிஞ்சாலும் பெருசா யாருக்கும் யூஸ் ஆக போறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஹானர் Band 4லயும் சரி 5லயும் சரி மியூசிக் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. அடுத்தாக இதை யூஸ் பண்றதுக்கு யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். Mi Band 4ல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. யார் வேணா அந்த பேண்டை கட்டின முதல் நாள்ல இருந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வைப்பா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியா ஒர்க் ஆகுது, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு விஷயம், இந்த டில்ட் பண்ணி இந்த கையை நீங்க திருப்பினா டிஸ்பிளே ஆன் ஆகிற அந்த ஃபீச்சர் மட்டும் சில சமயம் ஒர்க் ஆகாம இருக்கு. இந்த Mi Bandோட சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Mi Fit அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இருக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்னென்ன எக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல் ட்ராக் பண்ணாலும், எத்தனை மொபைல் ஃபோன் நான் சேஞ்ச் பண்ணாலும், நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள லாகின் பண்ணிட்டா போதும், என்னுடைய ரெக்கார்டு பூரா இந்த அப்ளிகேஷன்ல தெரிஞ்சிடும். அது தவிர ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் புதுசா அவங்க ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த Mi Fit ஆப்ல புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது உங்க பேண்ட் நீங்க கழட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. எடுத்து நீங்க கையில போட்டு நீங்க அன்லாக் பண்ணால் வழிய
மித்தவங்க உங்க பேண்டை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். ஹானர் பேண்ட் 405 பாத்தீங்கன்னா இந்த டில்ட் பண்ற மெக்கானிசம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த சாஃப்ட்வேர்ல தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. மீ ஃபிட் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான சாஃப்ட்வேர் கிடையாது. இதுல இருக்கிற உங்களுக்கு பேண்டை கனெக்ட் பண்ணி அதுல ரெக்கார்ட்லாம் காமிக்கும். ஆனா வேற மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, வேற மொபைல் போன் நீங்க மாத்தினீங்கன்னா உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போயிடும். இரண்டு பேண்டுமே அக்யூரசி ஓரளவுக்கு சேமா தான் இருக்கு. நான் எப்பயும் ஓடுற இந்த 5 கிலோமீட்டர் ரூட் நான் போனதுக்கு அப்புறம் மீ பேண்ட்ல பாத்தீங்கன்னா 4.25 கிலோமீட்டர்னு காமிக்குது. ஹானர் பேண்ட்ல அதே இது 4.65 அப்படின்னு காமிக்குது. ரெண்டுமே அக்யூரேட் கிடையாது, ஆனா ஓரளவுக்கு அக்யூரசி ஆவரேஜா ரெண்டுலயும் இருக்குன்னு சொல்லிடலாம். ஹார்ட் ரேட் மானிட்டரை பொறுத்த மட்டும் ஸ்டாட்டிக்கா, அதாவது ஒரு இடத்துல உட்காந்து மெஷர் பண்றப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ மெஷர் பண்றது இந்த ஹானர் பேண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் நீங்க பண்றப்போ உங்க மொபைல் போனே நீங்க கையில எடுத்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மீ பேண்ட்ல இருந்து உங்க மொபைல் போனுடைய ஜிபிஎஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும் அப்படின்னு ட்ராக் பண்றது 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா ஹானர் பேண்ட்ல அப்படி கிடையாது. எக்ஸசைஸை எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. உங்க அப்ளிகேஷன் மூலமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் டேட்டா எடுத்துக்கும். ஆனா வாட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் டேட்டா எடுத்துக்காது. ரன்னிங் போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹார்ட் ரேட் அலர்ட். ஹார்ட் ரேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பேண்ட் வந்து அலர்ட் பண்ணணும். மீ பேண்ட் வந்து அலர்ட் பண்ணாது, ஹானர் பேண்ட் வந்து அலர்ட் பண்ணுது. ஆனா மீ பேண்ட்ல பேஸ் அலர்ட், அதாவது நீங்க ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்லோவா போனா நீங்க அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றப்பட உங்களுக்கு அலர்ட் பண்ணும். ஆனா ஹார்ட் ரேட் அலர்ட் இதுல மீ பேண்ட்ல கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பல பேர் கேட்கிற விஷயம், சும்மா உட்காந்து இருந்தப்போ இல்லாட்டி பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்போ இல்ல பல்லு வளர்க்குறப்போ இல்ல ஒரு கார்ல போறப்போ மீ பேண்ட் வந்து அதிகமான ஸ்டெப்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அவங்க இன்னும் சரி பண்ணல. இந்த மீ பேண்ட் 4லயும் பாத்தீங்கன்னா வேற வேலைகள், அதாவது எக்ஸசைஸ் தவிர வேற வேலைகள் பாக்குறப்போ ஸ்டெப்ஸ் மாதிரி கவுண்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஹானர் பேண்ட்லயும் கவுண்ட் பண்ணுது. பட் மீ பேண்ட்ல அந்த மாதிரி கவுண்ட் பண்றது அதிகமா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ரெக்கார்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நான் கார் ஓட்டிட்டு இருந்தப்போ ட்ராக் பண்ண ஸ்டெப்ஸ். கடைசியா பார்க்க வேண்டியது பேட்டரி. இந்த இரண்டு பேண்ட்லயுமே பேட்டரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எனக்கு கிடைக்குது. 15 to 20 days, அதாவது நோட்டிபிகேஷன் நீங்க என்ன எனேபிள் பண்ணிட்டு எல்லா விதமான அலர்ட்ஸையும் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 days கிடைக்கும். 30 to 45 days வரைக்கும் கூட உங்களுக்கு இரண்டு பேண்ட்லயுமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். இதெல்லாம் உங்க யூசேஜை பொறுத்து இருக்கு. ஃபைனலா இந்த எம்ஐ பேண்ட் வாங்கலாமா இல்ல ஹானர் 4 இல்லாட்டி 5 பேண்ட் வாங்கலாமா என்ன கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிசைன் மற்றும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்னா நீங்க மீ பேண்ட் வாங்கலாம். இல்ல பேண்டோட பெர்ஃபார்மன்ஸ், அக்யூரசி, அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னா ஹானர் பேண்ட் நீங்க வாங்கலாம். ஹானர் பேண்ட் 4 இல்லாட்டி பேண்ட் 5 இரண்டுமே இப்ப இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான். பேண்ட் 4க்கும் பேண்ட் 5க்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த SpO2 மெஷர்மெண்ட் மட்டும் தான் இந்த பேண்ட் 5ல புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இது மூணுலயும் எது சிறந்த பேண்ட், உங்களுக்கு எது பெஸ்டான பேண்ட் நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் நீங்க நம்ம சேனல்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.